இந்த 200ங்கிறது ஏதோ ஒரு சொல்லணுங்கிறதுக்கோசரம் சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது. மக்களுக்கு வந்து நிறைய திட்டங்கள் முதல்வர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஏதோ ஒரு திட்டத்தில் பயனடைஞ்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையில் தான் வந்து 200ன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 200 இருக்கும், 200க்கு மேலே தான் இருக்குங்கிறது எங்களோட நம்பிக்கையாக இருக்குது. என்ன கஷ்டம் வந்தாலும் தலைவர் மேலே இருக்க அந்த நம்பிக்கையும் அனுபவம் தான் நம்பி இந்த கூட்டணி கட்சிகள் கூட இருக்காங்க. இந்த வயதிலையும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய அந்த செயல் வந்து எல்லாத்துக்கும் ஒரு உத்வேகமாக தான் இருக்குது. அதனால் அந்த நம்பிக்கையிலையும் அனுபவம்லையும் தான் இந்த கூட்டணி வந்து பலமாக இருக்குது. ஆனால் 10,000 ரூபாய் ஃப்ரிட்ஜு அப்படிங்கும் பொழுது ஒரு கவரக்கூடிய எளிதான திட்டங்கள் தானே. அதை தாண்டி வந்து கெப்பாசிட்டி பில்டிங்னு ஒரு விஷயம் இருக்குது. வெறுமனா ஒரு பொருள் கொடுத்ததுனால அவங்களோட வாழ்க்கை தரம் உயருமா உயராதா அப்படிங்கலாம் யோசிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. வெறுமனா ஃப்ரிட்ஜு கொடுத்தா மாட்டுவாங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு அதோட அதிகம் கொடுத்துருக்காங்க மற்ற மாநிலங்கள்லாம். அதுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் வெறும் தலைவர் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் தேர்தல் இருக்குமே ஒழிய ஜி.கே. வாசன் ஐயெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பாரம்பரியத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் குடும்பத்துலேருந்து வந்தவர் ஏன் ரெட்டலையில் போட்டிடாமல் வந்து தாமரையில் போட்டிடுறாங்கிறது அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய மைனஸ். அதிமுக காரங்களே கேட்பாங்க, என்னங்க நம்ம ஊரில் இருக்க ஒரு பெரிய மனுஷன் நம்ம சின்னத்தில் இல்லாமல் இன்னொரு சின்னத்தில் நிற்கிறாங்களே, அந்த சின்னத்துக்கு எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிற அந்த எண்ணமும் கண்டிப்பாக வரும். இங்கே வேணாலும் அறிவிக்கலாம். இப்போ ஒரு எடப்பாடியான டெல்லியில் அறிவிச்சாங்க, இவர் ரிசார்ட்டில் அறிவிக்கிறாங்க. நாங்கள் அறிவாலயத்தில் தான் இன்னும் ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்னை வரைக்கும் அறிவாலயத்தில் தான் நாங்கள் வந்து பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு கட்சிக்குண்டான விதம் இருக்குது. ஆனால் கஷ்டம் நஷ்டம் யாராவது ஒருத்தர் போய் சொன்னார்னா திமுக காரண்ட கடைசியாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் திமுக காரண்ட போய் சேர்க்க முடியும், ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிரவுண்டில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. மக்கள் வந்து கேள்வி கேட்கறதுக்கு இது வரைக்கும் 5 வருஷத்தில் வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம், அதுக்குண்டான கஷ்ட நஷ்டங்கள் என்ன இருக்குது, அது எப்படி கொண்டு போய் சேர்த்தோம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. சாதாரண ஒரு கூட்டத்தை வந்து நடத்த தெரியாத ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு நாளைக்கு மக்கள் வந்து மக்களோட வாழ்க்கையை 5 வருஷத்துக்கு கொடுப்பாங்களாங்கிறத எனக்கு டவுட்டாக தான் இருக்குங்க. எனக்கு இன்னும் நம்பிக்கை அதில் மேலே வரல. இன்னும் லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. எல்லா தொகுதிகளும் 234 தொகுதிகளிலும் நான் தான் போட்டியிடுறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக இந்த கூட்டணி உடையும்னு எதிர்க்கட்சிகள் நினைச்சிருந்தாங்க. அதெல்லாம் தவிடுபடியாக்கி கூட்டணிகளை சுமூகமாக கொண்டு வந்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உதயசூரியன் வந்து 175 இடங்களில் போட்டியிடுது, 200 வந்து கன்ஃபார்மாக அடிக்கும் அப்படின்னு ஒரு உறுதியாக சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த முறை 200 அப்படிங்கிறது சாத்தியமா? தலைவர் இருக்கிற வரைக்கும் அது கண்டிப்பாக சாத்தியம்தான். அதுவும் சிஎம் சார் பார்த்திங்கன்னா அந்த அனுபவத்துக்கும் அனுபவம் இன்மைக்கும் உண்டான வித்தியாசம்தான் 2 கூட்டணியாக நின்றுட்டுருக்கு. இப்போ எதிர்க்கட்சி உண்டான கூட்டணி வந்து அனுபவம் இல்லாமல் அவங்க செய்திருக்க பல தவறுகள் உங்களுக்கு தெரியும். என்ன கஷ்டம் வந்தாலும் தலைவர் மேலே இருக்க அந்த நம்பிக்கையும் அனுபவம் தான் நம்பி இந்த கூட்டணி கட்சிகள் கூட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட செயல் இந்த வயதிலையும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய அந்த செயல் வந்து எல்லாத்துக்கும் ஒரு உத்வேகமாக தான் இருக்குது. அதனால் அந்த நம்பிக்கையிலையும் அனுபவம்லையும் தான் இந்த கூட்டணி வந்து பலமாக இருக்குது. இந்த 200ங்கிறது ஏதோ ஒரு சொல்லணுங்கிறதுக்கோசரம் சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது. மக்களுக்கு வந்து நிறைய திட்டங்கள் முதல்வர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஏதோ ஒரு திட்டத்தில் பயனடைஞ்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையில் தான் வந்து 200ன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 200 இருக்கும், 200க்கு மேலே தான் இருக்குங்கிறது எங்களோட நம்பிக்கையாக இருக்குது. இல்லை, குறிப்பாக இப்போ 175 இடங்களில் உதயசூரியன் போட்டி, கூட்டணி கட்சிகள் சில கட்சிகள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுறாங்க. அது எந்த அளவுக்கு பலமாக இருக்குன்னு பார்க்குறீங்க? இப்போ பெரிய வித்தியாசம் அந்த நம்பிக்கைங்கிறது சொல்கிறேன். அந்த தலைவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு தான் வந்து கூட்டணி கட்சிகளுமே வந்து திமுகவும் சேர்ந்து வேலை செய்யும், ஒரே கூட்டணியாக தான் வேலை செய்யணுங்கிற அந்த வார்த்தைக்கு வந்து மதிப்பு கொடுத்து தான் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. கிரவுண்ட் லெவல்லையும் பார்த்திங்கன்னா கூட்டணி அறிவித்த காலத்து டைம்லேருந்தே சரி, என்ன வேறுபாடுகள் இருந்தாலும் தலைவர் சொன்னதுக்கப்புறம் கட்சிக்காரங்கள் அனைவருமே வந்து இது நம்ம கூட்டணிக்கு உண்டான தொகுதியாக தான் பார்க்குறாங்க. திமுக கூட்டணிக்குள்ளார இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் ஒரே கூட்டணியாக தான் பார்க்குறாங்க. அந்த பார்க்கும் போது நம்மளோட குறிக்கோள் என் கோல்ஸ் வந்து சேம் தான். அதனால் அதுக்கு எல்லாரும் சேர்ந்து போராடணுங்கிற எண்ணம் தான் கீழே கிரவுண்ட் லெவல் வரைக்கும் அந்த எண்ணம் தான் இருக்குது. வீடியோவில் வந்து 234 தொகுதியிலும் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒருவேளை இப்போது கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே இப்போ காங்கிரஸ்லேருந்து எல்லா கட்சிகளுமே தொகுதி இழுபறி பல்வேறு சிக்கல்கள் இருந்துச்சு இல்லையா, அதனால் தொண்டர்கள் கீழே மனக்கசப்பில் இருக்கிறாங்க, அதனால் இதை நம்ம சொல்லி ஆகணுங்கிற கட்டாயத்தினால சொல்கிறாருன்னு பார்க்கலாமா? அதாவது எந்த கூட்டணி கட்சியில் இருந்தாலும் சில வேறுபாடுகள், சில கசப்பான சம்பவங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. யாராக இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் தலைவர் அவர்கள் இருக்கிறதுனால அவர் மேலே பாரத்தை வச்சு தான் வந்து நிறைய கட்சிகள், பழமை வாய்ந்த கட்சிகளும் சரி, புதுசாக இப்போ 10 வருஷம் 15 வருஷத்தில் வளர்ந்த கட்சிகளும் சரி, எல்லாருமே அவர் மேலே அந்த நம்பிக்கையை வச்சு தான் வராங்க.
அப்போ அந்த காரணத்தினாலையும் சரி எல்லா தலைவர்கள்லாம் நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கோம், எங்களோட எண்ணம் ஒன்றா தான் இருக்குது, நீங்களும் அதே மாதிரி செயல்படுங்கன்னு அது வந்து என்கரேஜ்மெண்ட்டாக தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி சொல்கிற விஷயத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, தலைவர் சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுங்கிறத அந்த அந்த பக்குவத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன வேறுபாடுகள் இருந்தாலும் எலெக்ஷன் தேதி அறிவித்த காலத்திலேருந்து இந்த கூட்டணி வந்து ஒன்றா தான் இருக்குது. அதில் ஒன்றும் என்ன சொல்கிறது, வேறு கருத்து ஒன்றும் கிடையாது அந்த இடத்துல. குறிப்பாக இப்போ வந்து திமுக கூட்டணி தேர்தலுக்கு முன்பே உடையாத கூட்டணி, ரொம்ப பலம் வாய்ந்த கூட்டணிலாம் சொன்னாங்க. அதிமுக தான் ஒரு சிக்கலில் இருக்குன்னுலாம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு திமுக கூட்டணியை முந்தி அதிமுக தொகுதி பங்கீடு முடித்து வேட்பாளர் அறிவித்து பிரச்சாரத்தையே மேற்கொண்டுட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மயிலாப்பூரில் பிரச்சாரத்திலேருந்து அவர் சொல்கிறாரு, இன்னும் கூட்டணியே நீங்கள் உறுதி பண்ணல, அவ்வளோ சிக்கலில் திமுக இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்ல. தேர்தல் களத்தில் ஸ்டாலினை முந்துறாரா எடப்பாடி அப்படின்னு பார்க்கலாமா? முந்துறாருங்கிறத தாண்டி எப்படி யோசிக்கணும்னாங்க, எவ்வளோ கட்சிகள் இருக்குது அந்த கூட்டணின்னு பார்க்கணும். இங்கே வந்து எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் இங்கே வந்து பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்க, முதல்வர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் கூட வச்சுக்கணுங்கிற அந்த எண்ணத்தில் தான் அவர் எடுக்கிறாரு. அதே மாதிரி யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுங்கிற எண்ணத்துலையும் அவங்க வச்சுருக்காங்க. அங்கே வந்து அப்படி கிடையாது. அங்கே வந்து எதிர்க்கட்சி தலைவர் அந்த கூட்டணியை ஃபார்மே பண்ணல. இந்த கூட்டணி ஃபார்ம் பண்ணது டெல்லியிலேருந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அவர் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் செய்திருக்கிறாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்க தலைவர் அவர்கள் தமிழ்நாடு மக்களுக்கோசரம் செய்கிற கூட்டணி இது. அதனால் ஒரு 2 நாள் அதிகம் போகிறதுனால ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. களத்தில் முந்துறாரு இல்லையா, வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. அதாவது அந்த வேட்பாளர் அறிவிக்கிறத தாண்டிங்க மக்களுக்கு வந்து கொண்டு போகிற வந்து திட்டம் என்ன கொண்டு போகிறீங்க, யாரால் அந்த திட்டம் செயல்படுத்த முடியும், செயல்படுத்துகிற திட்டம் வந்து இந்த அரசாங்கத்துக்கு எந்த கஷ்டமோ நஷ்டமோ இல்லாமல் நாடு வளருமாங்கிற இவ்வளோ விஷயம் இருக்குது. வெறுமனே தேர்தல் பிரச்சாரத்தை சீக்கிரம் ஆரம்பித்ததுனால வந்து மக்கள் வந்து அங்கே வந்து சரி இந்த தடவை வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்கிற எண்ணம்லாம் வந்து கிடையாது. மக்கள் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிக்கக்கூடியவாங்க. எவ்வளவோ விஷயங்கள் நம்ம வந்து அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்க போகுது, ஊர் எப்படி முன்னேற போகுது, இப்போ முதல்வர் அவர்கள் கொடுத்த திட்டத்தோட இன்னொருத்தவரும் வந்து அவர் மாதிரி கொடுக்க முடியுமா, ஏகப்பட்ட விஷயம் வந்து அவங்க யோசிப்பாங்க. அந்த விஷயத்தில் வந்து இந்த ஆரம்பிக்கிறங்கிற விஷயம் வந்து அது ஒன்றுமே இல்லை. 1% கூட ஒரு வெயிட்டேஜ் வராது அவங்களோட டிசிஷனில். ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் இது 5 வருஷம் அவங்க எடுக்க வேண்டிய முடிவு. இந்த முடிவு எடுக்கிறது அடுத்த 5 வருஷம் அவங்களோட வாழ்க்கையை வந்து மேம்படுத்த போகிற ஒரு முடிவு. சீக்கிரம் வந்துட்டதுனாலேயே வந்து இன்னும் மாறுதலோ இல்லை ஒரு அவங்களுக்கு உண்டான ஒரு ஏற்றம் இருக்குங்கிறத மக்கள் நம்ப மாட்டாங்கிறது என்னோட யோசனைங்க. குறிப்பாக இப்போ முதலமைச்சர் சொல்லும் பொழுது நாங்கள் பெண்களுக்காக அதிகமான திட்டங்கள் செஞ்சுருக்கிறோம், மாணவர்களுக்கு செஞ்சுருக்கிறோம், பல்வேறு திட்டங்கள் சொல்கிறார். ஆனால் குறிப்பாக இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒவ்வொரு வாக்குறுதியாக தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னார். எல்லா வீட்டுக்கும் 10,000 ரூபாய் ஆட்சிக்கு வந்தது அப்புறம், ஏன்னா மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னார். இப்போ ஃப்ரிட்ஜு உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை பெண்களை கவரக்கூடிய வாக்குறுதிகளாக கொடுக்குறாரு. அது இந்த தேர்தலில் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துமா? நாங்கள் செய்கிற அந்த திட்டத்தை அவர் எடுத்து செய்கிறதுனால ஒன்றும் மாற்றம் வராது. ஒன்று, நீங்கள் இந்த பழைய எம்பி எலெக்ஷன் இப்போ நடந்து முடிந்த எம்பி தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலவசத்தை கொடுத்து மக்களை வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்ன எதிர்க்கட்சி தலைவர் தான் அவர். ஆனால் அவர் தேர்தல் வரும்போது மட்டும் இது வந்து மக்களை ஏமாற்றாமல் அவர் கொடுத்தா மட்டும் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குற முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இதில் ஒரு விஷயத்தை பார்க்கணும். இது வந்து பெண்களுக்கு உண்டான திட்டம் வந்து என்ன மாதிரி திட்டம்னு பார்க்கணும். வெறுமனே அக்கௌண்ட்டில் போட்டுட்டு இன்னும் விஷயம் ஆகாத திட்டமானு பார்க்கணும். ஆனால் என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மகளிர் உரிமை திட்டம் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கோஆப்ரேட்டிவ் பேங்க்னு சொல்லுவோம் ஊரில். எல்லா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் தான் வந்து நம்ம வந்து மாட்டுக்கு உண்டான கடன் வாங்குவோம், டிராக்டருக்கு வாங்குவோம், தங்க நகை வைக்கிறது, கல்யாணத்துக்கு எல்லாமே அங்கே ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க்குமாங்க. அந்த பேங்க்கில் வந்து இந்தியாவிலேயே வந்து கம்மியான என்பிஎஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட் இருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தான். இந்த பணம் வந்து நல்ல விஷயத்துக்கு போய் உபயோகமாகி இந்தியாவிலேயே அதிகமான வளர்ச்சி இருக்கிறது தமிழ்நாடு தான். கிட்டத்தட்ட 11.3% வளர்ந்துருக்கு, டபுள் த நேஷனல் ஆவரேஜ் மற்றதுக்கு. அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த பணம் போய் அவங்க வாழ்க்கையும் முன்னேறுது, பேங்க்கும் நல்லா இருக்குது, ஊரும் நல்லா இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில். வெறுமனே நம்ம வந்து கொடுத்துட்டோம், திமுகவோட அதிகம் கொடுக்குறோம், இல்லை திமுகவோட கவர்ச்சியான திட்டத்தை கொடுக்குறதுங்கிறதுனால அவங்கள முன்னேறுமா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி தான். அது யார் பண்ணணுன்னு இருக்குது. இப்போ பழைய இதுலேயே வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் அவரால் பண்ண முடியல. அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனால் தலைவர் வந்து சொல்லாத விஷயத்தையும் வந்து பண்ணி அவங்களுக்கு போய் ரீச் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸையும் என்ரோல் பண்ணுறாரு காலேஜில். அதனால் இவங்க மேலே மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, சிஎம் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து திட்டங்கள் வந்து சேரும். ஆனால் 10,000 ரூபாய் ஃப்ரிட்ஜு அப்படிங்கும் பொழுது ஒரு பெண்கள் கவரக்கூடிய எளிதான திட்டங்கள் தானே அது. நம்மளோட தேர்தல் அறிக்கையும் வரும் கண்டிப்பாக.
அதை தாண்டி வந்து கெப்பாசிட்டி பில்டிங்னு ஒரு விஷயம் இருக்குது. வெறுமனே ஒரு பொருள் கொடுத்ததுனால அவங்களோட வாழ்க்கை தரம் உயருமா உயராதா அப்படிங்கெல்லாம் யோசிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக நம்ம திமுக தேர்தல் அறிக்கை அதெல்லாம் மனதில் கொண்டு கண்டிப்பாக நல்ல தேர்தல் அறிக்கையாக தான் இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. வெறுமனே ஃப்ரிட்ஜு கொடுத்தா மாட்டுவாங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு அதோட அதிகம் கொடுத்துருக்காங்க மற்ற மாநிலங்கள்லாம். அதுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் வெறும் தலைவர் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் தேர்தல் இருக்குமே ஒழிய இதெல்லாம் வந்து ஒரு 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 நல்ல தேர்தல் அறிக்கை வந்து கண்டிப்பாக திமுக அதுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லும். இப்போ குறிப்பாக இந்த என்டிஏ கூட்டணியில் அந்த தொகுதி பங்கீடு சிறப்பாக முடிச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி. பாஜகவை 27 தொகுதியில் கட்டுப்படுத்திட்டாருன்னு சொல்கிறாங்க. இல்லை குறிப்பாக இப்போ பாஜக போட்டியிடுறாங்க. என்டிஏ கூட்டணியில் ஜிகே வாசன்லேருந்து ஜான் பாண்டியன் வரைக்கும் வந்து தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடுறாங்க, ரெட்டை இலையை தவிர்க்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? ஒரு எதிர்க்கட்சியில் ஒரு ரெட்டை இலை சின்னத்தை தவிர்த்து தாமரையில் போட்டிடுறாங்களா, அது எப்படி பார்க்குறீங்க? திமுகவுக்கு பலமா இல்லைன்னா எடப்பாடிக்கு பலவீனமா? எங்களை பொறுத்த வரைக்கும் உதயசூரியன் சின்னத்தை தவிர வேறு எந்த சின்னத்தையும் நம்ம பார்க்க போகிறதில்ல. ரெட்டை இலை சின்னம் உதயசூரியன் சின்னம் தான் நம்ம மனசில் வைக்க போகிறது. அது சொன்னதுக்கப்புறம் ஒரு இவ்வளோ ஒரு ஜிகே வாசன் ஐயாலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பாரம்பரியத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. அந்த பாரம்பரியத்துலேருந்து வந்தவங்களுக்கு கண்டிப்பாக அரசியல் தெரியும். இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் குடும்பத்துலேருந்து வந்தவர் ஏன் ரெட்டலையில் போட்டிடாமல் வந்து தாமரையில் போட்டிடுறாங்கிறது அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய மைனஸ். நம்ம ஊரில் வளர்ந்த கட்சியை தாண்டி வெளியிலேருந்து வந்து நம்ம சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கிற ஒரு சின்னத்தில் போய் நிற்கிறதுங்கிறது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மக்களால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதிமுக காரங்களே கேட்பாங்க, என்னங்க நம்ம ஊரில் இருக்க ஒரு பெரிய மனுஷன் நம்ம சின்னத்தில் இல்லாமல் இன்னொரு சின்னத்தில் நிற்கிறாங்களே, அந்த சின்னத்துக்கு எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறது எண்ணமும் கண்டிப்பாக வரும். யாராக இருந்தாலும் ஒரு ரெட்டலையில் ரொம்ப நாள் ரெட்டலைக்கோசரம் உழைச்சவங்களுக்கு உண்டான எண்ணம் அது கண்டிப்பாக இருக்கும். இப்போயும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சித்தாந்தமே வேறு சித்தாந்தமாக தான் இருக்குது. அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே கிரவுண்ட் லெவலில் இன்னும் வந்து ஒரு பிணைப்பு இல்லாமல் தான் இருக்கிற மாதிரி எண்ணம் இருக்குது. வேலைகளும் அந்த மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக இந்த தேர்தலுக்கு முன்பு இருந்தே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு அதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகிறாங்க. அது இந்த தேர்தலில் எவ்வளோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் திமுகவுக்கு? ஒன்றும் இல்லைங்க சார், நான் திமுக காரனாக இந்த பதிலை சொன்னாலும் நீங்கள் செக் பண்ணலாம். நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோன்னு இருக்குது. இந்தியாவில் வந்து எல்லா பேசிக் க்ரைம்ஸில் தாண்டி இப்போ எவ்வளோ க்ரைம்ஸ் அக்கர் ஆகுது, என்ன போலீஸ் ஸ்டேஷனில் என்ன டேட்டா நடக்குது, கோர்ட்ஸில் என்ன சிஸ்டம் இருக்குதுன்னு டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவை எடுத்து பாருங்கள். இவங்க சொல்கிற அந்த விமென்ஸ் நம்ம மகளிருக்கு உண்டான நம்ம சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்னு சொல்லி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இவங்க. அவங்களே போய் பார்க்க சொல்லுங்கள். இருக்கிறதுலே தமிழ்நாடு தான் வந்து லாஸ்ட் 3 ஸ்டேட்ஸில் இருக்குது. விமன் க்ரைம் ரேஷியோவில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அது கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் நிறையா இருக்குது. அதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இவங்க செஞ்சுருக்காங்க. இவங்க லா அண்ட் ஆர்டரில் வந்து போலீஸ்லேயும் சரி, விமன் போலீஸோட என்ரோல்மெண்ட்டும் நம்ம ஸ்டேட்டில் தான் ஜாஸ்தி. நீங்கள் ஏஜ் ப்ரொஃபைல் எடுத்து பார்த்து அக்ராஸ் இந்தியாவிலே வந்து அதிகமான விமன் கான்ஸ்டபிள் இருக்கிற இடம் நம்ம ஊர் தான். இப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா விமன் கான்ஸ்டபிள் முதல்ல வேலைக்கு சேருவாங்களா? முதல்ல அவங்களுக்கு வந்து அவங்களால அந்த ஊர் நல்லா இருக்கணும், அவங்களுக்கும் அந்த வேலை பிடிச்சி தான் வந்து சேர முடியும். அதனால் இதெல்லாம் ஒரு சில அதாவது தேர்தலுக்கோசரம் கிளப்பி விடுற ஒரு விஷயம் கொண்டு ஒடுக்கணும். இப்போ ஜெயலலிதா அவர்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குறாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அது மாதிரி பண்ண மாட்டாரு, ரொம்ப எளிமையாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? எங்க எண்ட் ஆஃப் த டே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. தலைவர் அவர்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு அந்த சொசைட்டி நல்லா இருக்கணும்னு வேலை பார்க்குற ஸ்டைல் தலைவரோட ஸ்டைல். அதே மாதிரி யாராவது தவறு செஞ்சால் யோசிக்காமல் தண்டனை கொடுக்கறதும் அவரோட ஸ்டைலாக இருக்கும். அதை வெளியில் வந்து நம்ம வந்து நான் தான் பண்ணேங்கிற சொல்கிற எண்ணம்லாம் தலைவருக்கு கிடையாது. ஒவ்வொருத்தவங்க அதனால் அவங்கள மாதிரி இவங்க இருக்கணும், இவங்கள மாதிரி அவங்கள இருக்குங்கிறத தாண்டி அவுட்கம் என்ன, கடைசியாக ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் 5 இயர்ஸில் நம்மளோட லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனும் சரி, நேஷனல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ரெக்கார்ட்ஸும் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், தமிழ்நாடு வந்து பெஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு 3ல் இருக்குது. இம்ப்ரூவ் தான் இருக்கே உடைய லாஸ்ட் 5 இயர்ஸில், கம்மியாலாம் ஒன்றும் ஆக கிடையாது. இன்னொரு டேட்டாவும் சொல்கிறேங்க, அதிகமான பெண்கள் வந்து வேலைக்கு போகிற மாநிலம் தமிழ்நாடு தான். நம்பர் 1 தமிழ்நாடு தான். 3 ஷிஃப்ட் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் உரகடம் ஏரியா, ஸ்ரீபெரும்புதூர் ஏரியா போனீங்கன்னா 3 ஷிஃப்ட்டில் நடந்துகிட்ருக்கு. நைட் ஷிஃப்ட்டும் வரலாம், டே ஷிஃப்ட்டும் வரலாம். எண்ணிக்கை வந்து அதிகமாக தான் இருக்குது, கம்மியாலாம் ஆகலை. அப்போ அதிகமாக ஆகுதுன்னா அர்த்தம் என்னென்னா, லா அண்ட் ஆர்டர் தாண்டி எல்லோரும் நல்லா இருக்குது, வேலைக்கு பத்திரமா வேலைக்கும் போக முடியும், பத்திரமா வீட்டுக்கும் வர முடியுங்கிற எண்ணமாக தான் இருக்குது. அது அவங்களே யாராக இருந்தாலும் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள், அவங்களுக்கே தெரியும். இது வந்து வெறும் எலெக்ஷனுக்கோசரம் செய்கிற ஒரு வாதமாக தான் இருக்குது இந்த வாதம். இப்போ குறிப்பாக இப்போ திமுகவும் சரி அதிமுகவும் சரி தொகுதி பங்கீடு முடித்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. இல்லை குறிப்பாக திமுகவுக்கு போட்டியாக நான் தான்
திமுகவா தாவேக்காவான்னு சொல்லி தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கார் விஜய் அவர்கள். ஆனால் அரசியல் வேலைகளில் ஈடுபடாமல் இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இப்போ வந்து நாளைக்கு ஒரு மகாபலிபுரத்தில் ஒரு ரிசார்ட்டில் 117 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு எப்படி இருக்கும்? அவர் சொன்னது போல் இந்த தேர்தலில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு சொல்கிறாரு. அது இன்னும் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் அரசியலில் நான் சொல்கிறேங்க. இது வரைக்கும் எந்த கட்சி இங்கே ஆரம்பித்தாலும் வந்து திமுகவுக்கு எதிராக தான் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிக்கும் போது எல்லாரும் வந்து சொல்கிற விஷயங்கள் நிறைய இருக்கும். அது வந்து நம்ம வரலாறுலேயே பார்த்தீங்கன்னாவே தெரியும், யார் யார் ஆரம்பித்தாங்க, யார் எதிர்த்தாங்க, யார் கடைசியில் போய் எங்கே போய் நின்னாங்கன்னு தெரியும். திமுக வந்து என்றைக்கும் விமர்சனத்தை வந்து எதிர்த்தது கிடையாது. விமர்சனத்தை வந்து எதிர்கொள்கிற கட்சி. அது என்ன பண்ணணும், எதுக்கோசரம் பண்ணோங்கிற கட்சியாக தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிறவர் வந்து அவரோட ஸ்டைல் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. நமக்கு வந்து அதுக்கு வந்து கிரவுண்டில் வந்து ஆர்கனைசேஷன் வேணும். என்ன தான் நம்ம போய் சொன்னாலும் மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன். என்ன தான் சோஷியல் மீடியா இருந்த காலத்தில் இருந்தாலும் இன்றைக்கும் என்னோட எம்பி தேர்தலெலாம் நிறைய கடைசி வரைக்கும் கிரவுண்டில் போய் சொன்னதுக்கு தான் உண்டான ரிசல்ட் தான் எனக்கு கிடச்சிது. அதனால் ஆர்கனைசேஷனும் வேணுங்க. அவங்க எங்கே வேணாலும் அறிவிக்கலாம். இப்போ ஒரு எடப்பாடியான டெல்லியில் அறிவித்தாங்க, இவர் ரிசார்ட்டில் அறிவிக்கிறாங்க. நாங்கள் அறிவாலயத்தில் தான் இன்னும் ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்னை வரைக்கும் அறிவாலயத்தில் தான் நாங்கள் வந்து பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு கட்சிக்கு உண்டான விதம் இருக்குது. ஆனால் மக்கள் வந்து அதை எப்படி பார்க்குறாங்கிறது ரொம்ப தெளிவாகவே அவங்களுக்கு தெரியுது. யார் பிரச்சனை, கஷ்டம், நஷ்டம் யாராவது ஒருத்தர் போய் சொன்னார்னா திமுக காரண்ட கடைசியாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் திமுக காரண்ட போய் சேர்க்க முடியும், ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிரவுண்டில் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக திமுக காரன் எங்கேயாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த விஷயத்த சொல்லி மேலதிகாரிகிட்டோ அதிகாரிகிட்ட வந்து பயன்படுத்துறது சொல்கிறதுக்கோ திமுக காரன் வந்து கிரவுண்டில் இருப்பாங்கிறது இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் இருக்குங்க. அதுதான் கை கொடுக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. ஆனால் திமுகவுக்கு ஒரு சிக்கலாக விஜய் உருவெடுத்திருக்கிறாரு. ஏற்கனவே திமுக அதிமுக வெற்றி விகிதத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கி தான் இருக்கும். அந்த வாக்கு வங்கியை விஜய் வாங்கிட்டார்னா திமுகவுக்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய சிக்கல். வியூகம் தானேங்க எல்லாருமே. எலெக்ஷன் முடிஞ்சால் தானே நமக்கு தெரியும். அந்த வியூகத்தில் எனக்கு இன்னும் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா நான் கிரவுண்டில் பார்க்குற வரைக்கும் அவங்க சினிமா ஸ்டாராக இருக்கிறதுனால மேபி அதுக்கு வந்து இன்ஃபேச்சுவேஷன் இருக்கலாமே ஒழிய, கிரவுண்ட் லெவலில் இன்றைக்கும் வந்து அந்த திமுகவோட கிரவுண்ட் ஒர்க்குக்கு இன்றைக்கும் மரியாதை நல்லா தான் இருக்குது. மக்கள் வந்து அதுக்கு மேலே ரொம்ப அபிப்பிராயமாக தான் இருக்காங்க இன்றைக்கி வரைக்குமே. நிறைய பேர் வியூகம் சொல்லலாம், அதிகமாக சத்தம் போட்டு சொல்கிறதுனால அந்த வியூகம் உண்மையாக இருப்பது கிடையாது. நிறைய பேர் அந்த வியூகத்தை திருப்பி சொல்கிறதுனால உண்மையாக போக கிடையாது. குறிப்பாக இப்போ சென்னை வந்து திமுகவுடைய கோட்டையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ சென்னை பெரம்பூரில் விஜய் போட்டியிட போகிறாருன்னு சொல்கிறாங்க. வில்லிவாக்கத்தில் ஆதவ அர்ஜுனா, தொடர்ச்சியாக அந்த தாவேக்காவுடைய முக்கிய புள்ளிகள் எல்லாமே சென்னையில் போட்டிட்டு திமுக கோட்டை இல்லாமல் ஆக்கணுங்கிற ஒரு பிற்கோளர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஜனநாயகத்தில் யார் வேணாலும் போட்டி போடலாம் இல்லைங்க. நம்ம போய் வந்து இவங்க இங்கே தான் போட்டி போடுறோம், இங்கே போட்டி போட்டால் நாங்கள் என்ன ஸ்ட்ராங்காக இருப்போம்லாம் சொல்ல முடியாது நம்ம. அதனால் தாராளமாக வரட்டும். மக்கள் களத்தில் உண்டான வேலையை மக்கள் பதில் சொல்ல போகிறாங்க. அதனால் அவங்க வந்து அவங்க வியூகமாக இருக்கலாம், இப்படி பண்ணனா இப்படி நடக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் கடைசியாக ரிசல்ட் வரும்போது நமக்கு தெரிய போகுது அது. அதே மாதிரி அவங்க வியூகம் இதை எடுத்து அதை செயல்படுத்தலாம். ஆனால் செயல்படுத்தும் போது மக்களை போய் பார்த்து சொல்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது இல்லைங்க. மக்கள் வந்து கேள்வி கேட்குறதுக்கு இது வரைக்கும் 5 வருஷத்தில் வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம், அதுக்குண்டான கஷ்ட நஷ்டங்கள் என்ன இருக்குது, அது எப்படி கொண்டு போய் சேர்த்தோம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. இன்னொன்று, புதுசாக வரவங்க வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோன்னு சொல்லி வரலாம், ஆனால் எப்படி பண்ணணுன்னு அவங்களுக்கு தெரியும்ல. சாதாரண ஒரு கூட்டத்தை வந்து நடத்த தெரியாத ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு நாளைக்கு மக்கள் வந்து மக்களோட வாழ்க்கையை 5 வருஷத்துக்கு கொடுப்பாங்களாங்கிறத எனக்கு டவுட்டாக தான் இருக்குங்க. எனக்கு இன்னும் நம்பிக்கை அதில் மேலே வரல இன்னும். குறிப்பாக இந்த விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு இளைஞர்கள் அதிக அளவு தாவேக்காக்கு போகிறாங்க, அதிக அளவு இளைஞர்கள் தாவேக்கா கூட்டு போட போகிறாங்க, புதிய வாக்காளர்கள் போட்டு போட போகிறாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது இல்லையா? அப்போ திமுக இளைஞர்களை கைவிட்டுருச்சா, இளைஞர்களிட திராவிட சிந்தனைகள் கொண்டு போய் சேர்க்கலையா, ஏன் எல்லோருமே விஜயவே சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க சார்? லாஸ்ட் 5 இயர்ஸில் இந்தியாவிலேயே வந்து ஹையஸ்ட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நம்ம தான். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாணவர்கள் வந்து அதிகமாக சேர்த்தது ஸ்கூலில் வந்து நம்ம தான். அதிகமாக கிராஜுவேட் ஆகிறதும் இந்தியாவில் நம்ம தான். இந்த மாணவர்கள் வந்து இப்போ இந்த சினிமா ஸ்டாருக்கு தேட்டருக்கு போகிறதுனால வந்து அவங்களுக்கு பிடிக்கலாங்கிறத தாண்டி தேட்டருக்கு மட்டும் இல்லை பிரச்சாரத்துக்கும் போகிறாங்க. பிரச்சாரத்துக்கு போகிறத தாண்டி அவங்க வாழ்க்கையில் வந்து இவர் சரியாக வருவாங்களான்னு பார்க்க கூட போகலாம் கிடையாது. ஆனால் கிரவுண்ட் லெவலில் நம்ம திமுக இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்க விஷயங்களை சரி, எல்லா மாணவர்களுக்கும் காலேஜ் போகிறதுக்குண்டான ஊக்கத்தொகை மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கையிலையும் லேப்டாப் கொடுத்தது இந்தியாவிலே இதுதான் முதல் தடவை. அந்த லேப்டாப்னால நிறைய மாணவர்கள் வந்து அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இதனால் வந்து ஹையர் ஸ்டடீஸ் மட்டும் கிடையாது, மித்த மாணவர்களோட நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அரசாங்க மாணவர்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கிற ஒரு அரசாங்கமாக இருக்குது. இது எல்லா மாணவர்களோட மனசில் இல்லாமலாம் இருக்காது.
அதனால் இந்த தேர்தல் வரும்போது எனக்கு தெரிஞ்சு இளைஞர்கள் இந்த அரசாங்கத்தினால பயன்பெற்ற அனைத்து இளைஞர்களுக்குமே வந்து இது ஒரு கண்டிப்பாக ஒரு கேள்வியாக இருக்கும். அதை பொறுத்து தான் அவங்க முடிவு பண்ணுவாங்கிறது என்னோட எண்ணமாக இருக்குங்க. கிரவுண்டில் நீங்கள் என்ன ஸ்டூடெண்ட்டை போய் நீங்கள் கிரவுண்டில் கேட்டாலுமே எனக்கு தெரிஞ்சு தலைவர் அவர்கள் திட்டம் வந்திருக்கான கண்டிப்பாக நிறைய மாணவர்கள் வந்திருக்குங்க, எனக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக கை கொடுக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. நன்றி. நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.